இந்த பக்கம் கதாநாயகன் சசிகுமார், இந்த பக்கம் வில்லன் உன்னிமுகுந்தன். அதுக்கப்புறம் எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு காலில் விழுந்து கெஞ்சிறாரு. அப்போவும் அந்த உன்னிமுகுந்தன் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் சசிகுமாரிடமிருந்து கதாநாயகன் வேடத்தை சூரி பறித்து கொள்கிறார். எந்த அளவுக்கு அவர் காமெடி பண்ணாரோ அதை விட அதிகமாக அவர் கெஞ்சிற கட்டத்தில் வேற சூரியை பார்க்குறோம், சண்டை போடுற கட்டத்தில் வேற சூரியை பார்க்குறோம். என்ன போய் இவள் லவ் பண்ணுறாளே, இவ்வளோ அழகான பொண்ணு அப்படிங்கும்போது சூட்டோடு சூடாக நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கே படம் பார்த்ததும் விமர்சனம் தருகிற முதல் சேனல் மெட்ராஸ் மூவி. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது கருடன் படத்தின் திரை விமர்சனம். கருடன் படத்தில் சசிகுமார், சூரி, உன்னிமுகுந்தன், சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆர்தர் வில்சன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கவர் துரை செந்தில் குமார். அனாதையாக நிற்கிறவர் சூரி. 10 வயசில் அவரை கூட்டி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் சோறு போடுறாரு உன்னிமுகுந்தன். அதனால் உன்னிமுகுந்தனுக்காக உயிரையே கொடுக்க துணிபவர் சூரி. அதே மாதிரி உன்னிமுகுந்தனுடைய நெருங்கிய நண்பர் சசிகுமார். 2 பேரும் ஒரே ஊரில் இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு கோனியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு சென்னையில் ஒரு 30 கிரவுண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து. அந்த சொத்து இருக்கிறது ஊரில் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அமைச்சர் ஆர்வி உதயகுமார் அதை ஆட்டையை போடணும் நினச்சி திட்டம் வகுக்கிறாரு. அந்த திட்டத்தை முதல்ல அந்த பேர் என்ன வில்லம்பர், அந்த கொன்றான்ல நல்ல மைம் கோபி. ஆரம்பத்தில் ஆர்வி உதயகுமார் தன்னுடைய நெருங்கிய நண்பர் மைம் கோபிக்கிட்ட சொல்கிறார், போயது எப்படியோ ஆட்டை போட்டு வா. அந்த சொத்து பத்திரம் ஒரு குப்பியில் அடைக்கப்பட்டு வச்சுருக்கு, ஒரு சுருளில். அதை எடுக்கிறதுக்கு மைம் கோபி ட்ரை பண்ணும்போது முயற்சி தோல்வி அடையுது. அதனால் அந்த ஊர்க்காரன், அதாவது வாழ்ந்து கெட்ட பண்ணையார், அவர் தான் உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தன் மனைவிக்கு பெரிய எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணிட்டு வருவார். ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப வறுமை தாண்டமாடும். பழைய அரண்மனை தான் இருப்பார். அதனால் அந்த மனைவிக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அப்போது தன்னுடைய கணவனுக்கு தூபம் போடுவார். அந்த தூபத்தில் மயங்கிடுவார் நல்லவனாக இருந்த உன்னிமுகுந்தன். எப்படியாவது அந்த சொத்தை ஆர்வி உதயகுமார் கொடுக்கணும்னு போராடுறாரு. ஆனால் அந்த சொத்தை எப்படியாவது கோயிலுக்கே வைத்திருக்க வேண்டும் என்று சசிகுமார் போராடுகிறார். சசிகுமார் ஜெயிச்சாரா, உன்னிமுகுந்தன் ஜெயிச்சாரா, இதில் சூரியுடைய பங்கு என்ன? இதுதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. படத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டராக இருக்கிற சமுத்திரகனி தன்னுடைய விலகல் கடிதத்தை மாவட்ட சூப்பரண்ட்டை கொடுக்குறாரு. ஏன்பா நல்லவனாக தான் இருக்கிற, நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு ரிசைன் பண்ணுறேன்னொன்னே, நான் ஏன் ரிசைன் பண்ணுறேங்கிற காரணத்தை அது ஃபுல்லாக டீட்டெயிலோடு எழுதி கொடுக்குறாரு. ஆனால் அது வந்து சஸ்பென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்டே காசு வாங்கிடுவார் சமுத்திரகனி. அந்த ஊரில் எல்லா வேலையும் பண்ணுவார். ஆக முதல் ஒரு 15 நிமிஷம் சமுத்திரகனி கதாநாயகனாக இருக்கார். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வரைக்கும் சசிகுமார் தான் கதாநாயகனாக இருக்கார். படம் முழுக்க ஆக்கிரமிப்பு சசிகுமார் தான். ஆர்ப்பாட்டம் இல்லாத அலட்டல் நடிப்பில் சசிகுமார் கதாநாயகனாக நிரூபித்திருக்கிறார். இன்டர்வலுக்கு அப்புறம் சசிகுமாரிடமிருந்து கதாநாயகன் வேடத்தை சூரி பறித்து கொள்கிறார். இந்த படத்தில் சூரி ரொம்ப உருக்கமாக நடிச்சிருக்கார். உருக்கம்னா உருக்கம், அவ்வளோ உருக்கம். எந்த அளவுக்கு அவர் காமெடி பண்ணாரோ அதை விட அதிகமாக உருக்கத்தில் நடிச்சிருக்கார். சோகத்தில் நம்மளை வந்து அழ வச்சிடுறாரு. அதுவும் அந்த எஜமான விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நன்றியுள்ள நாய் பேசி நடிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பின்னி படம் எடுத்திருக்கார் சூரி. உண்மையிலே இனிமேல் வந்து அவர் மிகச்சிறந்த குணச்சித்திர கதாநாயகனாக நடிக்கலாம்.
அது மட்டும் இல்லை, சண்டை காட்சிகள்லையும் அதிரி புதிரி பண்ணியிருக்காரு. சூர்யா அவ்வளோ பெரிய உருவத்தை தூக்கி போடுறாருன்னு பார்த்தா உண்மையிலே டூப் போடாமல் செஞ்சுருக்காரு. உடலை வருத்தி கொண்டு சண்டை போடுகிறார். தன்னுடைய பாவனையின் உச்சக்கட்டத்திலே சோகத்தை பிழைகிறார் சூரி. வில்லனாக வருகிற உன்னி முகுந்தன் அந்த மலையாள நடிகர் தான். ஆனால் மலையாள வாடை இல்லாமல் அவரே பேசியிருக்காரு. அந்த முகத்தில் பெரிய அளவுக்கு பாவனை இல்லாவிட்டாலும் நாங்கள் பாலகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஜூனியர் என்டிஆர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கார். யாரா எங்கேயோ பார்த்தமா இருக்கும் பார்த்தா ஜூனியர் என்டிஆர் மாதிரியே இருக்கார். உன்னி முகுந்தன் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய வேடத்தில். வில்லனாக வந்திருக்கிறார் உன்னி முகுந்தன். அதாவது சூரி இந்த பக்கம் கதாநாயகன் சசிகுமார், இந்த பக்கம் வில்லன் உன்னி முகுந்தன். அதுக்கப்புறம் இந்த எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு காலில் விழுந்து கெஞ்சிறார். அப்போவும் அந்த உன்னி முகுந்தன் வந்து இரக்கம் காட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் உன்னி முகுந்தன் மனைவி, சசிகுமாரோடைய மனைவி எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் சசிகுமாரோடைய மனைவி மிக அழகாக இருக்கிறார். அடுத்த படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி சூரிக்கு ஜோடியாக வருகிறவருக்கு அதிகமான வாய்ப்பில்லை என்றால் கூட நல்ல வேளை ஒரே ஒரு டூயட் பாட்டை கூட மாண்டேஜாக எடுத்து விட்டார். நல்ல வேளை சூரியா அதிகமாக டான்ஸ் ஆட வைக்கலை. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கோயில் சாங்கில் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடிருக்கார் சூரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா இசை தாலாட்ட வைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு டூயட்டில் நல்லா நம்ம மனசை கசக்கி பிழிந்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. அதுவும் பின்னணி இசையில் எங்கேயோ படத்தை கொண்டு நிறுத்திட்டார் யுவன் சங்கர் ராஜா. படத்தின் வெற்றிக்கு யுவன் சங்கர் ராஜா ஒரு காரணம். அதுமாதிரி ஆறுதல் வில்சன் பழிச்சென்ற ஒளிப்பதிவு. ஏற்கனவே ஒரு 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆறுதல் வில்சன் தன்னுடைய முழு திறமையை எல்லோரையுமே அழகாக காமிச்சிருக்காரு. அந்த பச்சை பசேல் கொடைக்கானல், அப்புறம் அந்த பாலைவனம், அந்த இடம் எல்லாத்தையும் நல்லா காமிச்சிருக்காரு ஆறுதல் வில்சன். படத்தினுடைய இயக்குனர் துரை செந்தில்குமார். கதை வெற்றிமாறன் எழுதியிருப்பதாக டைட்டிலில் போட்டாங்க. ஆனால் திருப்பங்கள் மிக அழகாக இருக்கிறது. வசனம் துரை செந்தில்குமார் தான் மிக அழகாக பண்ணியிருக்கிறார். கடைசி கட்டத்தில் சமுத்திரகனி பேசுகிற அந்த டயலாக் நல்லா இருக்குது. விசுவாசமாக சத்தியமாக குற்றமாங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது டயலாக்கு. துரை செந்தில்குமாருடைய டயலாக்கும் நல்லா இருக்குது, இயக்கமும் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கு விறுவிறுப்பு, பரபரப்பு, தொய்வு இல்லாமல், லேக் இல்லாமல் படத்தை கொண்டு இருக்கிற துரை செந்தில்குமார். இப்போது வந்த படங்களில் நம்முடைய மனதை கவர்வது கருடன். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். கருடன் என்பது இந்த பெருமாள் கோயிலில் தான் பெரும்பாலும் பறக்கும். அதுமாதிரி கும்பாபிஷேக நேரத்தில் கருடன் பறக்கும். ஆனால் இந்த அம்மன் கோயிலுக்கும் கருடனுக்கும் என்ன பொருத்தம்னு தெரியல. கடைசி காட்சியில் ஒரு கருடன் ஒரு பறக்க விட்டு முடிச்சிருக்காங்க. கருடனுங்கிற தலைப்புக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எனிவே கருடன் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். கொஞ்சம் வன்முறைகள், அடிதடிகள், இரத்த குவியல்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த கோடை விடுமுறைக்கு குடும்பத்தோடு ரசிக்கிற இந்த படமாக உருவாக்கி இருக்கிறார் துரை செந்தில்குமார். கருடன் படத்தை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். சூரியை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னால் நம்மளை நிறைய காமெடியில் சிரிக்க வச்சுருக்காரு. ஒரு காமெடியன் கதாநாயகன் ஆகும்போது அவருடைய முத்திரை எப்படி பதிக்கப்படும்னு சொன்னால், எந்த சீன்லேயும் சிரிப்பு வந்துடக்கூடாது. ஒரு சீரியஸான காட்சியில் சிரிப்பு வந்துன்னா அந்த கதாநாயகன் தோத்துட்டுன்னு அர்த்தம். படத்தில் அவருடைய சீன்கள் எல்லாமே அருமையாக அமைந்திருக்கிறது. எந்த இடத்துலையும் பழைய காமெடியன் சூரியை காணவே முடியல. அதுவே சூரிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கவுண்டமணியும் அப்படித்தான், அதேமாரி விவேக்கும் அப்படித்தான். ஆனால் விவேக் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். கலைவாணரை பொறுத்த வரைக்கும் எல்லா சீன்லேயுமே அவர் ஒரு மாதிரி தான் பேசுவார். ஆனால் இப்போது அவர் உடம்பு அந்த பெரிய ஒல்லியான உடம்பு, கருத்த முகம், அப்படிப்பட்டவர் பாவனைகளை அள்ளி தெளிச்சிருக்காரு நம்ம சூரி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி சூரியை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளில் ரொம்ப சிரமம் எடுத்திருக்காரு. அதாவது அவ்வளோ ஒல்லி குச்சான சூரிய அவ்வளோ பெரிய குண்டாசை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இது ஃபெரோஷியஸாக இருக்குது. சூர்யா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு
பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. அவர் கெஞ்சிற கட்டத்தில் வேறு சூரியை பார்க்குறோம், சண்டை போடுற கட்டத்தில் வேறு சூரியை பார்க்குறோம். என்ன போய் இவள் லவ் பண்ணுறாளே, இவ்வளோ அழகான பொண்ணு அப்படிங்கும்போது அந்த பரிதாபத்தையும் பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த நவரசங்களையும் பிழிஞ்சு எடுத்திருக்காரு சூரி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தாடி வைக்காமல் சூரியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அடுத்த படத்தில் தாடி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தாடி எடுத்தால் அந்த சோகத்தின் பிம்பமாகவே தெரிகிறாரு. ஒரு காதல் காட்சியில் கூட அந்த தாடி வச்சுருக்கும் போது சோகமாக இருக்கார். அதை தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தில் சமுத்திரக்கனியை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் எப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் ஆளுங்கட்சியினரால் பழிவாங்கப்படுகிறார்கள், எப்படி அநியாயத்துக்கு துணை போக செய்கிறார்கள்லாம் நல்லா தெளிவுபடுத்தியிருக்காரு. அமைச்சர் ஆர்வி உதயகுமார் கிளைமேக்ஸில் அவரும் சேர்ந்து எதுக்கியா அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணுற உட்ரியா அப்படின்னு சொல்கிற கட்டத்தில் கடைசியில் அவரும் ஒரு குணச்சித்திர இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது அவர் வில்லன் மாதிரியே காமிச்சிக்கிட்டு கடைசியில் ஒரு பேலன்ஸ். துரை செந்தில்குமார் ஆர்வி உதயகுமாரும் தப்பு பண்ணலை, சரி போகிறேன் அவனை ஐயா பிடிக்கிற அப்படிங்கிறவன் எஸ்பிக்கு சொல்கிற கட்டம் வேறு ஒரு மாதிரியாக ஒரு நல்ல அமைச்சரை கை காட்டுகிறது. யதார்த்தமான நடிப்பால் இன்றைய அமைச்சர்கள் எப்படி பொது சொத்தை அபகரிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஆர்வி உதயகுமார் முத்திரை பதிக்கிறார். நேர்களே, இது போன்ற பரபரப்பான விமர்சனங்களை முந்தி தருவதில் மெட்ராஸ் மூவி முதலிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சூட்டோடு சூடாக நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கே படம் பார்த்ததும் விமர்சனம் தருகிற முதல் சேனல் மெட்ராஸ் மூவி.